ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி உலகம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸோடு வந்திருக்கேன். நம்ம சூப்பரான ஹில் ஸ்டேஷன் கேரளாக்குள்ளே இருக்க மூணார் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜேர்னி. சென்னையிலேருந்து எப்படி அங்கே ரீச் ஆகிறோம், அங்கே எங்கே தங்குறோம், அங்கே பிளேசஸ் விசிட் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையிலேருந்து உடுமலைப்பேட்டை போக மாஸ் பிஜிடி எக்ஸ்பிரஸ் 22651 தான் போகணும். ஸோ இது வந்து சென்ட்ரல்லேருந்து 9:40 PM கிளம்பி அங்கே உடுமலைப்பேட்டை வந்து உங்களுக்கு 7 AM கிட்ட நம்ம ரீச் ஆகிடுவோம். நம்ம உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் தான் நம்ம இப்போ மூணார் போகிறோம். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 950 meters வரும். நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம், இல்லை நடந்து கூட போகலாம். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ப்ரைவேட் பஸ் இல்லைனா வந்து கவர்மெண்ட் பஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸு பிடிச்சி நம்ம மூணார் போகிறோம். ஸோ மூணார் வந்து உங்களுக்கு போக மேக்ஸிமம் 4 hours கிட்ட ஆச்சு. பஸ்ஸு நடுவில் ஒரு இடத்துல நின்றுச்சு பிரேக்கு. அப்புறம் வந்து பஸ்ஸில் போனால் வாமிட் சென்சேஷன் நிறைய வந்துச்சு. காரை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸில் நிறைய உங்களுக்கு வாமிட் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காரே புக் பண்ணி போகலாம், அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாட்டா மூணார் செக் போஸ்ட் இருக்குது. இது இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த போகிற வழியெல்லாம் நீங்கள் யானை பார்க்கலாம், மான் பார்க்கலாம், அது பார்க்கலான்னு போர்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவும் பார்க்கல. நாங்கள் போன நேரம் மயில் மட்டும் நான் பார்த்தேன், ஆண் மயில் நிறைய இருந்தது. ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டீ எஸ்டேட், பியூட்டிஃபுல்லான வியூஸ் வேறு லெவலில் இருக்கும். உடுமலைப்பேட்டை வந்து நம்ம 7 AM ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வர எங்களுக்கு ஒரு 12:45 கிட்ட ஆகிடுச்சு. அங்கேருந்து நமக்கு காட்டேஜ் போக 1 கிட்ட ஆகிடுச்சு நமக்கு. ஸோ காட்டேஜ் வந்து நாங்கள் கொஞ்சம் உள்ளே தான் புக் பண்ணியிருந்தோம். தேவிக்குளம்ன்ற பிளேஸில் புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட்லேருந்து கார் நமக்கு பஸ் ஸ்டாப்லேயே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசார்ட் வந்துட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பி சைட் இங்கே போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனது இட்லி வியூ பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்ம போனோம். ஸோ வேறு லெவல் இருந்துச்சுங்க வியூ. ஸோ நிறைய வியூ பாயிண்ட் இருந்துச்சு நமக்கு. இது இன்னொரு வியூ பாயிண்ட். உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ஆனால் செம்ம ஆழம் இந்த பிளேஸ். எல்லாமே டாடா டீ எஸ்டேட் தான். வியூ பாருங்க, நீங்களே பாருங்க, ஹெவன்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இது மான்சூன் மூணார் ட்ரிப்புங்க, அது சொல்ல மறந்துட்டேன். மான்சூன் மூணார் ட்ரிப் இது. ஸோ நம்ம மான்சூனில் தான் போனோம், ஆகஸ்டில் தான் நம்ம போயிருக்கோம். ஸோ மூணார் மான்சூனில் மஸ்ட் விசிட். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் ஒர்த்து. இன்னொரு ஸ்பாட்க்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இங்கே பாருங்கள், மலை விளிம்பில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. வீடு ரெசார்ட் தான் அது. ஸோ அங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள். அங்கே நம்ம வந்தாச்சு ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ். ரோடில் நம்ம 2 பக்கம் மரம் பார்த்துருக்கோம், பில்டிங் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரோடில் 2 பக்கமும் நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கார் போகிற அளவு தான் அங்கே வழி இருந்துச்சு. ஆனால் நம்ம 2 பக்கமும் வாட்டர் ஃபால்ஸ்.
ஸோ இது ஒரு மஸ்ட் விசிட்டான பிளேஸுங்க. மூணாரில் ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக போங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இங்கே போனால் கண்டிப்பாக வர மாட்டீங்க, ஏன்னா எனக்கே வர்றதுக்கு மனசு இல்லை. அப்படி இருந்துச்சு. அந்த சாரல் மேலே அங்கே நின்னாலே நீங்கள் போதும், அப்படியே மேலே அப்படியே சாரல் வந்து நீங்கள் குளிச்சிருங்க. அங்கே நின்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வியூ பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு லேக் போனோம். இதுவும் வேறு லெவல் வியூங்க. மூணாரில் எல்லாமே ஒரு சீனிக்கான பிளேஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க மீன் பிடிக்கிறாங்க, தெரியுதா? நாங்கள் பேசணும். ஸோ 3 மணி நேரமாக எந்த மீனும் கிடைக்கலன்னு அவர் ஃபீல் பண்ணார். அழகாக அந்த குச்சியில் கட்டி மீன் பிடிக்கிறாங்க. புது டெக்னிக்காக இருக்குது. பாருங்கள் இந்த வியூ பாருங்கள், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குது. நீங்கள் மான்சூனில் மூணார் மஸ்ட் விசிட். ஒரு ஹெவன் ஃபீல் வரல. அந்த குளிர் சில் கிளைமேட்டுக்கும் இந்த வியூக்கோ சத்தியமாக மான்சூனில் நீங்கள் மூணார் ஹில் ஸ்டேஷன் இல்லை வேறு எதுனா ஹில் ஸ்டேஷன் நீங்கள் போகலன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. இந்த ஃப்ரீசிங் கிளைமேட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம காட்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங் ஓவர். ரெசார்ட் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி டின்னர் சிக்கன் குழம்போடு நம்ம இன்றைக்கி டே முடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மூணார் மான்சூன் மூணார் ஓவர். ஸோ உங்களுக்கு நான் சீக்கிரம் செகண்ட் டேயோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். திஸ் இஸ் உங்களுக்கு கீர்த்திஸ் உலகம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.